ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஐயனார் துணை சீரியல் தான் பார்க்க போகிறோம். ஐயனார் துணை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, எப்பயும் போல் நிலா வேலைக்கு போயிட்டு வராங்க. சோழனும் வந்து பாடிகார்டு மாதிரி பின்னாடியே வராரு. என் பின்னாடி வராதீங்க வராதீங்கன்னு சொன்னாலும் சோழன் கேட்க மாட்டுறாரு. நேராக நிலா ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே சேரன் வந்து பேக்கெல்லாம் வாங்கிட்டு இருமா காஃபி போட்டு கொண்டாரேன் அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்லண்ணா ஓகே அப்படின்னு. உடனே பல்லவன் சொல்லுவான், அண்ணன் என்ன 2 பேரும் ஒன்றா வரும், ஒருவேளை அவுட்டிங் போயிட்டு வராங்களோ அப்படின்னு பல்லவன் சொல்லுவான். பல்லவன் பேச்சு வழக்குல வந்து பாண்டியனும் வானதியும் பண்றாங்கல்ல அப்படின்றான். உடனே சேரன் என்ன பண்றாங்க அப்படின்னு, ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா அப்படின்னு பாண்டியன் சொல்லுவாங்க. உடனே பல்லவன் சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்குண்ண அப்படின்னு. அப்ப சேரன் கேட்கணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா அப்படின்னு. உடனே சோழன் வந்து ஏன்டா டல்லா இருக்க, 2 பேரும் அவுட்டிங் தானே போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. இப்போ நிலா வெளில வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸ்லேருந்து வர்றாங்கண்ணா அப்படின்னு, வர சொல்லட்டுமா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு சேரன். ஏன்னு கேட்டோன்னே இது மாதிரி பில்டிங்கை பற்றி ஆராய்ச்சி பண்ண வர்றாங்கண்ணா அப்படின்னு. சரி எல்லாரும் வர்றாங்களாப்பா, எத்தனை பேருன்னு சொல்ல, நான் அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சோழன் சொல்லுவார், ஆவுனா கரண்டியை பிடிச்சிரு அப்படின்னு சொல்லுவார். சோழன் மனசுக்குள்ள நினைச்சு ஆவுனா எப்படியும் எதுவுமே நடக்காத மாதிரி நிலா நடந்துக்கிறா. வார்த்தைக்கு மட்டும் நம்ம வீடு நம்ம வீடுங்கிறா. ஆனா சோழன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அமைதியா இருந்தோன்னே எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப சேரனே வந்து கேட்பாரு என்னப்பா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. உடனே சொல்லுவாரு, அவளுக்கு டைவர்ஸ் வேணுமாண்ணா, நான் 6 மாசத்துல டைவர்ஸ் கொடுக்க சொல்றா, நான் அவளுக்காக எல்லாமே பண்ணினேன், ஆனா வந்து அவ என்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போவதான் பாத்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அவர் பாட்டுக்கும் புலம்பிட்டு இருப்பாரு. பாண்டியும் பல்லவனும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்லடா அப்படின்னு. உடனே பல்லவனும் திரும்பவும் அண்ணி வீட்டு விட்டு போயிருவாங்களா, உங்களுக்குலாம் உங்க பிரச்சனை, நீங்க யாரும் என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோபமா பேசுவாரு. இப்ப மறுநாள் வந்து ஆபீஸ்ல இருந்து அவங்க எம்பி வந்துருவாங்க, நிலாவோட எம்பி. வீட்டெல்லாம் சுத்தி காட்டுவாரு. நிலாவும் அந்த அவங்க எம்பியும் பேசிக்கிறத பார்த்து ரொம்ப கடுப்பாவாரு சோழன். சோழன் கடுப்பாகி ரொம்ப எரிச்சலா போய் கார் கதவெல்லாம் திறந்து விடுவாரு. ஆனா நிலா போயிட்டு அவர் கார் கதவை திறந்து விடுவோன்னே அதுல போய் உட்காந்துருவாங்க. இவருக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. சோழனை பார்த்து கசின்னு வேற சொல்லிடுவாங்க, நான் அவளுக்கு ஒண்ணு விட்ட தம்பியானா அண்ணனானா அப்படிங்கிற மாதிரி. உடனே பல்லவன் சொல்லுவான், ஆமா சேரனை வந்து அண்ணனா நீனு அப்படித்தானே வருவ அப்படின்னு. உடனே சோழன் வந்து சவால் விடுவாரு பாண்டிக்கிட்டையும் பல்லவன்ட்டையும், நான் 6 மாசத்துல வந்து அவளை என் பொண்டாட்டி ஆக்கி காட்டுறேன், நான் தான் அவ புருஷனை அவ வாயில சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு. உடனே பாண்டியன் அப்படிதானே அடிக்கடி பைத்திய மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இப்ப பாண்டியனும் வானதியும் பேசிக்கிறாங்க, ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. நான் வீட்டு வேலையெல்லாம் செய்வேன், இது மாதிரி எனக்கு பாயா கேட்டேன், எங்க அம்மா செஞ்சு கொடுக்கல அப்படின்னு. உடனே வானதியோட அப்பா வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, வண்டியை சர்வீஸ் பண்ண வந்தப்பான்னு சொல்லுவாங்க. வண்டியே இல்லை, என்ன பொய் சொல்றியா அப்படின்ட்டு அடிக்க வருவாரு. சும்மா நுப்பாட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி வானதி அவங்க அப்பாவை எய்த்து பேசி சொல்லிடுவாங்க. இதுதான் நடந்தது இன்னைக்கு எபிசோட்ல. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணுங்க.